இப்போ நம்ம மதுவாணி லெவல் 2 அதுதான் பார்க்க போகிறோம். ஓகேவா? இப்போ ஃபஸ்ட்டு கான்செப்ட் பார்த்துட்டிங்கன்னா தூ அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. இது எல்லாமே கமாண்டிங் வேர்ட்ஸ் தான். ஓகேவா? இப்போ தூன்றது என்ன அர்த்தம்னா நீ அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? ரெண்டு லெசன்ஸாக ஒவ்வொரு வீடியோவில் பார்த்து முடிச்சிடலாம். இப்போ தூ ஆ அப்படின்னா நீ வா, தூ ஜா நீ போ, தூ கா நீ பாடு, தூ சோ நீ தூங்கு, தூ பட் நீ படி, தூ ஹன்ஸ் நீ சிரி, தூ சோச் நீ யோசி, தூ சீக் நீ கற்றுக்கோ. ஸோ தூனா என்ன அர்த்தம்னா நீ அப்படின்னு அர்த்தம். ஸோ நீங்கன்னு சொல்கிறதுக்கு நம்ம தும் பயன்படுத்தலாம். நம்ம சக வயசில் இருக்கவங்களுக்கு ஓரளவுக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்கறதுக்கு தும் பயன்படுத்தலாம். இதெல்லாம் ஓ சவுண்டில் முடியும். தும்முன்னு வேறு யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இங்கே ஓ சவுண்டில் வரும்ப முடியணும். தும் ஆவோ நீங்கள் வாங்க, தும் ஜாவோ நீங்கள் போங்க, தும் காவோ நீங்கள் பாடுங்க, தும் சோவோ நீங்கள் தூங்குங்க, தும் படோ நீங்கள் படிங்க, தும் ஹன்ஸோ நீங்கள் சிரிங்க, தும் சோச்சோ நீங்கள் யோசிங்க, தும் சீக்கோ நீங்கள் கற்றுக்கோங்க. ஆப்புன்றது என்ன பார்த்தீங்கன்னா ஓவர் ரெஸ்பெக்ட். நம்மளை விட வயசில் பெரியவங்க, ரெஸ்பெக்டபுள் பொசிஷன்ஸில் இருக்கவங்க, டீச்சர்ஸு, டாக்டர்ஸு இந்த மாதிரி இருக்கவங்க எல்லாமே ஈஏ சவுண்டை பயன்படுத்தணும், ஆப்புன்ற வார்த்தை பயன்படுத்தணும். ஸோ ஒரு வர்போட ஈஏ சவுண்டு சேர்த்துக்கிட்டிங்கன்னா அது ரெஸ்பெக்டபுள் ஃபார்முக்கு மாறிடும். ஆப் ஆயியே நீங்கள் வாங்க, ஆப் ஜாயியே நீங்கள் போங்க, ஆப் காயியே நீங்கள் பாடுங்க, ஆப் சோயியே நீங்கள் தூங்குங்க, ஆப் படியே நீங்கள் படிங்க, ஆப் ஹன்சியே நீங்கள் சிரிங்க, ஆப் சோச்சியே நீங்கள் யோசிங்க, ஆப் சீக்கியே நீங்கள் கற்றுக்கோங்க. ஸோ இந்த வேர்ட்ஸ்க்கு இப்போ நம்ம மீனிங் பார்க்கலாம். ஸோ இந்த வேர்ட்ஸ்க்கு மீனிங் தெரிஞ்சால் தான் நெக்ஸ்ட் ஸ்டெப்பு போக முடியும். ஜல்தி சீக்கிரம், கர் வீடு, பாட் லெசன், खाना சாப்பாடு, புஸ்தக் புக், லா கொண்டு வா, கீத் பாட்டு, போலோ சொல்லு, கஹானி கதை, खत லெட்டர், லிக்கோ எழுது, சுனோ லிசன் பண்ணு, தௌடா ஓடு, खेलो விளையாடு, கம்ரா ரூம், மைதான் கிரவுண்ட், பாசார் கடத்தெரு. ஓகே, தும் ஜல்தி ஆ, தூ நீனு, ஜல்தி ஆ சீக்கிரம் வா, தூ கர் ஜா நீ வீட்டுக்கு போ, கர்னா வீடு, ஜானா போ, தூ பாட் பட் நீ பாடம் படி, பாட்னா பாடம், படுனா படி, தூ खाना खा நீ சாப்பாடு சாப்பிடு, खानाனா சாப்பாடு, खा சாப்பிடு, தூ புஸ்தக் லா நீ புஸ்தகம் கொண்டு வா, லானா கொண்டு வா, தூ கீத் கா நீ பாட்டு பாடு, கீத்னா பாட்டு, கானா பாடு, தூ போல் நீ சொல்லு, நீ பேசு. நெக்ஸ்ட்டு ஆப் யூஸ் பண்ணிருக்காங்க. ஸோ ரெஸ்பெக்டபிள் ஃபார்ம்ன்றதால ஈஏ யூஸ் பண்ணும். ஆப் ஜல்தி ஆயியே நீங்கள் சீக்கிரம் வாங்க, ஆப் கர் ஜாயியே நீங்கள் வீட்டுக்கு போங்க, ஆப் பாட் படியே நீங்கள் பாடும் படிங்க, ஆப் खाना खाइए நீங்கள் சாப்பாடு சாப்பிடுங்க, ஆப் கீத் காயியே நீங்கள் பாட்டு பாடுங்க, ஆப் புஸ்தக் லாயியே நீங்கள் புஸ்தகம் கொண்டு வாங்க, ஆப் போலியே நீங்கள் சொல்லுங்கள். ஸோ சிம்பிளாக எப்படி ஒரு ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சப்ஜெக்டு வர்பு. ஓகேவா? இங்கே நடுவில் நீங்கள் என்ன ஆப்ஜெக்ட் சேர்க்குறீங்களோ, என்ன படிக்கணும், என்ன எழுதணும், எதை எடுத்துகிட்டு வரணும், எதை செய்யணும், அந்த கொஷின்ஸ்லாம் இங்கே வந்துடும். ஃபார் எக்ஸாம்பிள் தும் லிக்குனா நீங்கள் எழுதுங்கன்னு அர்த்தம், தூ கஹானி லிக் அப்படின்னா நீ கஹானி எழுதுன்னு அர்த்தம், தும் பட் அப்படின்னா நீங்கள் படிங்க, தும் கீத் பட் அப்படின்னா நீங்கள் பாடல் படிங்க, ஆப் சுன் அப்படின்னா நீங்கள் லிசன் பண்ணுங்கள், ஆப் பாட் சுன் அப்படின்னா நீங்கள் பாடத்தை லிசன் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம ஸ்ட்ரக்சரை ஃபார்ம் பண்ணும். ஓகேவா? ஒரு சப்ஜெக்டு வெர்பு நடுவில் ஆப்ஜெக்ட், அவ்வளோதான். ஓகே, நெக்ஸ்ட்டு பாருங்கள். இப்போது தூ தும் ஆப் 4தோட டிஃப்ரென்ஸையுமே கொடுத்துருக்காங்க. தூலே எடுத்துக்கோ நீ, தூ பி நீ குடி, தூ தே நீ கொடு, தூ கர் நீ செய், தும் லோ நீ எடுத்துக்கோ, தும் பியோ நீ குடி,
தும் தோ நீ கொடு, தும் கரோ நீ செய்யு. ஆப் லீஜியே நீங்கள் எடுத்துக்கோங்க, ஆப் பீஜியே நீங்கள் குடிச்சுக்கோங்க, ஆப் தீஜியே நீங்கள் கொடுங்க, ஆப் கீஜியே நீங்கள் செய்யுங்க. ஸோ இது சின்ன பசங்களுக்கு பயன்படுத்துறது, இது மக்கள் சக வயசில் இருக்கவங்களுக்கு பயன்படுத்துறது, இது மரியாதைக்குரியவங்க வயசில் பெரியவங்களுக்கு பயன்படுத்துறது. இது ஓ சவுண்டில் முடியும், இது ஏ சவுண்டில் முடியும். நெக்ஸ்ட்டு மிட்டாயி ஸ்வீட்ஸ், தூத் பால், பைசானா காசு, காம் வேலை, வியாயம் கஸ்ரத் எக்ஸசைஸ், டண்டா கோல்டு, கரம் ஹாட்டு, பானி தண்ணி, தோடா கொஞ்சம், சாய் டீ, ரோஸ் தினமும், சுபஹ் சவேரே மார்னிங், பகவான் கடவுள், பிரார்த்தனா ப்ரேயர். நான் இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், ரெண்டும் ஒன்று தான். தும் மிட்டாயி லோ, தும் நீங்கள், மிட்டாயி ஸ்வீட்ஸ், லோ கொண்டு வாங்க. தும் சாய் பியோ நீங்கள் டீ குடிங்க. தும் பைசா தோ நீங்கள் பைசா கொடுங்க. தும் காம் கரோ நீங்கள் வேலை செய்யுங்க. இங்கே தும்முக்கு பதிலாக ஆப்பணும், லாஸ்ட்டில் லீஜியே தீஜியே அப்படின்னு ஈஏ சவுண்டு மரியாதைக்கு போட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு அரேனா, ஃபார் எக்ஸாம்பிள் ஆப் தே அப்படின்னா நீங்கள் கொடுங்க, ஆப் தீஜியேன்னு பயன்படுத்தணும். சரியா? ஆப் தீஜியே நீங்கள் கொடுங்க, ஆப் தோட காஃபி தீஜியே நீங்கள் கொஞ்சம் காஃபி கொடுங்க அப்படின்னு அர்த்தம். ஸோ ஒரு சப்ஜெக்ட்டு வெர்புக்கு நடுவில் நீங்கள் சேர்க்க வேண்டிய ஆப்ஜெக்ட்ஸை சேர்த்துக்க வேண்டியதுதான். நெக்ஸ்ட்டு ஒரு சில பேசிக்ஸ் லேட்டஸ்ட் சவுண்ட்ஸ் பார்க்கலாம். அந்தர் உள்ள, பாஹர் வெளியே, பைட் உட்காரு, குர்சி சேர், பென்சில் ஃபல் ஃப்ரூட், கரீத் வாங்கிறது, சச் உண்மை, தேஜ் ஃபாஸ்ட், கூப் நல்லா, ராத் நைட், அச்சா நல்லா, ஹமேனாலும் ஹம்கோ அப்படின்னாலும் எங்களுக்கு அப்படின்னு அர்த்தம், சிகானா அப்படின்னா கற்றுக் கொடுக்கறது. தும் யூஸ் பண்ணி இந்த எக்ஸசைஸில் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணி பார்க்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ தும் யூஸ் பண்ணி பண்ணணுமா, அப்போ நீங்கள் அப்படின்னா தும்மு, உள்ளே அப்படின்னா அந்தர், வா அப்படின்னா ஆவோ, தும் அந்தர் ஆவோ. இந்த மாதிரி ஒவ்வொரு வார்த்தைக்கும் வேர்ட்ஸ் எழுதுங்க, அதை சென்டென்ஸாக மாற்றுங்க, என்னோடய நம்பருக்கு அனுப்புங்க, டவுட்ஸ் எல்லாம் கிளாரிஃபை பண்ணிக்கோங்க. இப்போ லெசன் 3க்குள்ளே வந்துடலாம். இதெல்லாம் ஏற்கனவே நம்ம பார்த்தது தான். வஹா அங்கே, யஹா இங்கே, சுப் சைலண்ட், நமஸ்கார் நமஸ்தே அப்படின்னா வணக்கம், சமாச்சார் பத்ர நியூஸ் பேப்பர், மந்திர் டெம்பிள், தாதா கிராண்ட்ஃபாதர், தாதி கிராண்ட்மதர், தீதி சிஸ்டர், ஆஷீர்வாத் பிளஸ்ஸிங், ஷத்ரஞ்ச் செஸ், அத்தியாபக் டீச்சர், மாலிக் பாஸ், சுட்டி ஹாலிடே, தொஹுஃபா ஆர் பேண்ட் கிஃப்ட், ருப்பையா காசு, மாஃப் மன்னிப்பு, சப் எல்லோரும், பி அப்படின்னா யும் நீங்களும் ஊன்றோலே அது இன் அடிஷன் அர்த்தம், கிலானா ஊட்டி விடுறது. சென்டென்ஸ் ஃபார்மேஷன். ரமேஷ் ஆவோ, ஆவோனா வாங்க, மோகன் ஸ்கூல் ஜாவோ ஸ்கூலுக்கு போங்க, ராதா சாய் லாவோ சாய்னா டீ, லாவோனா கொண்டு வாங்க, கிருஷ்ணா ஃபல் காவோ ஃபல்லுனா ஃப்ரூட்ஸ், காவோனா சாப்பிடுங்க, ஷேகர் தூத் பியோ தூதுனா பால், பியோனா குடிங்க, கீதா வஹா தேக்கோ வஹானா அங்கே, தேக்கோனா பாருங்க, முஜே எனக்கு, ஏ கலம் தோ ஒரு பேனா கொடுங்க, ஏ கலம்னா ஒரு பேனா, கரம் சாய் கரம்னா சூடான, சாய்னா டீ, பியோனா குடிங்க, கரம் சாய் பியோ சூடான டீ குடிங்க, ஜல்தி கர் ஜாவோ ஜல்தினா சீக்கிரமா, கர்னா வீடு, ஜாவோனா போங்க, ஜல்தி கர் ஜாவோ சீக்கிரம் வீட்டுக்கு போங்க, கஸ்ரத் கரோ கஸ்ரத்னா எக்ஸசைஸ், எக்ஸசைஸ் பண்ணுங்க, மதன் தர்வாஜா கோலோ தர்வாஜானா டோரு, கோலோனா ஓப்பன் பண்ண, ரவி தும்பி தும்னா நீங்கன்னு அர்த்தம், ஆனால் தும்பினா நீங்களும், மைதான்மே கேலோ மைதானத்தில் விளையாடுங்க, குமார் தும் சுப் பைட்டோ தும்னா நீங்கள், சுப்புனா சைலண்ட்டாக, பைட்டோனா உட்காருங்க, அசோக் தும்பி
நீங்களும் மேரே சாத் ஆவோ என் கூட வாங்க. மேரே சாத்னா என் கூட அப்படின்னு அர்த்தம். ராமு தும் ஸ்கூல் ஜல்தி ஆவோ ஜாவோ. தும்னா நீங்கள், ஸ்கூலுக்கு ஜல்தி ஆவோ அப்படின்னா சீக்கிரம் போங்க, சீக்கிரம் வாங்க. ஜாவோன்னு போட்டிருக்கா, ஸோ போங்க. லீலா தும்பி நீங்களும் ஃபல் காவோ ஃப்ரூட் சாப்பிடுங்க. அத்தியப்பாஜி, அத்தியப்பாக்னா டீச்சர், மேரே கர் ஆயியே, மேரே கர்னா என்னுடைய வீட்டுக்கு, ஆயியே வாங்க. ஏன்னு ஏன் யூஸ் பண்ணிருக்கோம், டீச்சர்ன்றதால ஈயே ரெஸ்பெக்டபிள் ஃபார்ம். பிதாஜி அப்பா, டண்டா பானி பீஜியே, டண்டா பானி அப்படின்னா கோல்டு வாட்டர், பீஜியனா குடிங்க. மாதாஜி அம்மா, ஆப் ஹல்வா பனாயே, ஹல்வா பனாயே, பனாயேனா செய்யுங்க. ரோஸ் தினமும் சமாச்சார் பத்திர நியூஸ் பேப்பர் படியே, படிங்க. ரோஸ் சமாச்சார் பத்திர படியே, தினமும் நியூஸ் பேப்பர் படிங்க. ரவி ஆப் பாஹர் ஜாயியே, ரவி நீங்கள் பாஹர் ஜாயியே வெளியே போங்க. கீதா ஆப் கீத் காயியே, கீத்னா பாட்டு, காயியேனா பாடுங்க, பாட்டு பாடுங்க. தாதிஜி ஆப் குர்சி பர் பைட்டியே, ஆப்னா நீங்கள், குர்சி பர் பைட்டியேனா சேர் மேலே உட்காருங்க. தாதாஜி தாத்தா ஹமே ஆஷீர்வாத் தீஜியே, ஹமேனா எங்களுக்கு, ஆஷீர்வாத் தீஜியே பிளெஸ்ஸிங்ஸ் கொடுங்க. பாயி மேரே சாத் அப்படின்னா ஏன் கூட, ஷத்ரஞ்ச் செஸ்ஸு, கேலியே விளையாடுங்க. மேரேஷா சத்ரஞ்ச் கேலி என் கூட செஸ் விளையாடுங்க. தீதி அக்கா, பச்சோக்கா, பச்சேனா குழந்தைங்களுக்கு, பச்சேக்கோ खाना खिलाइए சாப்பாடு ஊட்டுங்க, खिलाइएனா ஊட்டுங்க. அத்தியப்பாக்ஜி டீச்சர், मुझे एक पाठ सिखाइए, मुझे எனக்கு एक पाठ ஒரு பாடம் सिखाइए கற்றுக் கொடுங்க. மாலிக் பாஸ், मुझे 2 दिन की छुट्टी दीजिए, मुझे எனக்கு 2 दिन की 2 நாளைக்கு छुट्टी दीजिए லீவ் கொடுங்க, छुट्टीனா லீவ். यह तोहफा लीजिए, तोहफा அப்படின்னா கிஃப்ட் இல்லைனா भेंटன்னு சொல்லலாம், लीजिएனா எடுத்துக்கோங்க அப்படின்னு எடுத்தோம். முஜே எனக்கு 500 500 रुपये அமௌண்ட்டை दीजिए கொடுங்க, 500 दीजिए 500 கொடுங்க. முஜே மாஃப் கீஜியே, முஜேனா என்ன, மாஃப் கீஜியேனா மன்னிச்சிருங்க. ஆப் நீங்கள், ஹமே எங்களுக்கு, ஹிந்தி சிக்காயியே ஹிந்தி கற்றுக் கொடுங்க. ஆப் ஹமே ஹிந்தி சிக்காய் நீங்கள் எங்களுக்கு ஹிந்தி கற்றுக் கொடுங்க. ஸோ இந்த நெக்ஸ்ட் வந்து எக்ஸசைஸ் ஃபார் பேசிக் வேர்ட்ஸு. தரஹ்னா போல, தர்காரி வெஜிடபிள்ஸ், நாரியல் கோகோனட், ஷாம் ஈவினிங், சிர்ஃப் ஒன்லி, தர்வாஜா டோர், खोलो ओपन, पकड़ो कैच, मशहूर फेमस, अलमारी कबोर्ड और वार्डरोब, साफ क्लीन, आसमान स्काई, नक्षत्रा तारा स्टार्स, भूखा हंग्री, साहब सर, दुकान शॉप, खिलौना टॉयस, खेलने விளையாடுறது, கமாவோ earn, கதா ஸ்டோரி, பக்தி பக்தினா பகீச்சா கார்டன், ஆரம் ரெஸ்ட், ஸ்வஸ்த் ஹெல்தி, ஆஹார் ஃபுட், மனாவோ செலப்ரேட், தியோஹார் ஃபெஸ்டிவல், குஷ் ஹாப்பி, பாஷன் ஸ்பீச், நயா நியூ, கப்டா क्लॉथ, पहनो वेयर, साड़ी साड़ी, सुंदर ब्यूटीफुल, झील लेक. ஓகேவா, இந்த சென்டென்ஸ் இப்போ வந்து நீங்கள் தும் யூஸ் பண்ணி ட்ரை பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து யூ கம் டு த ப்ளே கிரவுண்ட், யூனா தும், கம்முனா ஆ, ஓகேவா. ப்ளே கிரவுண்ட் அப்படின்னா மைதான், ஓகேவா. டூன்றதுக்கு கோ. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு வார்த்தையும் யோசித்து அதை சென்டென்ஸாக மாற்றணும். இங்கே வந்துட்டு ஆப்புன்ற வார்த்தையை யூஸ் பண்ணணும். அப்போ ஆப்புன்ற வந்து சவுண்ட் இருந்துச்சுன்னா கடைசியில் இஏ அப்படின்னு முடியும், ஓகேவா. பத்தாயியே, லீஜியே, தீஜியே, கீஜியே இந்த மாதிரி வரும். ஸோ இது வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதான். இப்போ லெசன் 4லேருந்து பார்க்கலாம்.